1000 படங்களுக்கு இசையமைத்துள்ளதை சாதனையாக கருதவில்லை. சாதனை என்று எதுவும் இல்லை என்று தெரிவித்துள்ளார் இசையமைப்பாளர் இளையராஜா. பாலாவின் தாரை தப்பட்டை படத்தின் மூலம் 1000 படங்கள் என்ற மைல்கல்லை தொட்டிருக்கும் இசையமைப்பாளர் இளையராஜாவிற்கு பாலிவுட் திரையுலகம் சார்பில் மும்பையில் பாராட்டு விழா நடைபெற்றது. நடிகர்கள் அமிதாப் பச்சன், ரஜினிகாந்த், கமல்ஹாசன், நடிகை ஸ்ரீதேவி உள்ளிட்ட இந்திய திரையுலகினர் இந்த விழாவில் கலந்து கொண்டு இளையராஜாவிற்கு புகழாரம் சூட்டினர். இதனையடுத்து மறுநாள் பிற்பகல் விமானம் மூலம் சென்னை திரும்பிய இளையராஜா விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: 1000 படங்களுக்கு இசையமைத்துள்ளதை நான் சாதனையாக கருதவில்லை. என்னை பொறுத்தவரை சாதனை என்று எதுவும் இல்லை. எல்லாம் கடந்து போகக்கூடிய ஒன்றுதான். இத்தனை வருடங்களில் இத்தனை படங்களில் நான் பயணித்து வந்ததாக நினைக்கவில்லை. மற்றவர்கள்தான் என்னோடு பயணித்திருக்கிறார்கள். நான் அங்கேதான் இருக்கிறேன். மும்பையில் நடந்த பாராட்டு விழா என்னை நெகிழ்ச்சிக்குள்ளாக்கியது. நடிகர் அமிதாப் பச்சன் என் மீது கொண்டுள்ள பாசம் புரிந்தது. அவரே முன் வந்து எல்லோருக்கும் அழைப்பு விடுத்ததாக சொன்னார்கள். அந்த விழாவிற்கு யாரெல்லாம் வருவார்கள் என்பது எனக்கு தெரியாதா. கமலும் ரஜினியும் இந்த விழாவில் கலந்து கொள்வது எனக்கு முன்கூட்டியே தெரியாதா. அவர்களுடைய வருகை எனக்கு வியப்பாக இருந்ததா என்றார் இளையராஜா.